لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا. கண்ணியத்திற்குரிய எல்லாம் கொண்ட அல்லாஹ்வினுடைய அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் அவன் நம் மீது கடமையாக்கியிருக்கிற ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாமெல்லாம் இங்கு அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். பொதுவாக நாம் சில தவறுகளை செய்வதுண்டு. மனிதன் என்கிற இயல்பில் ஏதான் போதனை கோட்பாட்டை ஏற்றிருந்தாலும் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் இயன்றளவு வாழ முயற்சித்தாலும் நாம் பல தவறுகளை செய்யத்தான் செய்கிறோம். அந்த தவறுகளில் மிக அலட்சியப்படுத்தக்கூடிய ஒரு தவறு என்ன சொன்னால், மிக லேசாக எடுத்துக்கொள்ளக்கூடிய தவறு ஒரு குற்றம் என்னவென்று சொன்னால் பொய். ரொம்ப சாதாரணமான இது இன்றைக்கு நம்ம எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஒரு நாளில் கணக்கெடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் 10 போய்கொண்டே இருக்கும். அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அந்தந்த சூழ்நிலைகளில் நம்மை தப்பித்துக் கொள்ள வைக்கக்கூடிய அளவுக்கு உண்டான பொய்களை சிறிய அளவிலும் சரி பெரிய அளவிலும் சரி ஒரு வியாபார நோக்கில் ஒரு விஷயத்தில் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவ்வப்போது சொல்லக்கூடிய பொய்கள் இன்றைக்கு அதிகமாகிவிட்டது. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்கிறான். 19வது அத்தியாயம் 41வது வசனத்திலே சொல்கிறான், இது குர்னி ஃபீ கிதாபி இப்ராஹிம். இப்ராஹிமை இந்த கிதாபில் இந்த குர்ஆனில் நினைவு கூறுகிறேன். எதற்காக? இன்னஹு கான சித்திகீன் அந்நபியின், அவர் சித்திகீனாக இருந்தார், உண்மையாளராக இருந்தார், ஒரு நபியாகவும் இருந்தார். நபியே, இந்த கிதாபில் நீங்கள் இப்ராஹிமை நினைவு கூறுங்கள், காரணம் அவரை உண்மையாளராக இருந்தார் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறார். இது நம்மிடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி விடுகிறார். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னை எப்படிப்பட்டவராக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், நாளை மறுமையில் நரகமென்றே முடிவு செய்யப்பட்ட மக்கள் பல நபிமார்களிடத்தில் பரிந்துரைக்காக போவார்கள். ஆதி தந்தை ஆதம் இடத்திலே செல்வார்கள். அவர்கள் சொல்வார்கள், நானே தவறை இழைத்திருக்கிறேன், அல்லாஹ் சொன்ன கட்டளையை மீறி இருக்கிறேன், இன்னொரு நபியை பாருங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே போவார்கள், என்னுடைய சமுதாயம் என்னுடைய குடும்பத்துடைய நிலையே ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு, நீங்க அடுத்த நபி என்று கைமாறி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் வருவார்கள். அப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்வார்கள் தெரியுமா? என்னுடைய வாழ்க்கையில் நான் 3 பொய்களை சொல்லியிருக்கிறேன்.
அல்லாஹ் சொல்லி காட்டுறான் திருமறைக்குறான் நமக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்டவர் என்று. இவர் ஒரு சித்திக்கின் உண்மையாளர் என்று சொல்லி காட்டுகிறான். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னை எப்படிப்பட்டவர் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க. என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு 3 பொய் சொல்லி இருக்கிறேன், அந்த பாவத்தை பெரிதாக எடுத்து வைத்து இதற்காக நாளை மறுமையில் அல்லாஹ் என்னை என்ன செய்ய போகிறானோ, இந்த 3 பொய் சொல்லி வச்சிருக்கிறேனே, இதை குறித்து நாளை மறுமையில் அல்லாஹ் என்னை விசாரிக்க போகிறானே, அந்த நடுக்கத்தில் நானே இருக்கிறேன். என்னிடத்துல நீங்க பரிந்துரை செய்கிறீங்களே, பரிந்துரைக்காக கேட்கிறீங்களே என்று சொல்லி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடுத்த நபியை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். அதுவும் எப்படிப்பட்ட பொய்கள் அது? ஒன்று, சிலை வணக்கத்திற்காக அவருடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் அழைக்கிறாங்க. அவர்கள் உடம்பு சரியில்லை, அவங்க நல்லா இருக்கிறாங்க, உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அதுல தவிர்த்து கொள்வதற்காக இந்த காரணத்தை சொல்றாங்க, உடம்பு சரியில்லை. அடுத்து ஒரு பெரிய ஒரு கொடுங்கோலன் என்ன செய்யறான், அந்த அவங்களுடைய அரசாங்கத்து வழியாக இவரோடும் இவருடைய மனைவி போகிறார்கள். அடுத்தவனுடைய மனைவி பறித்துக் கொள்ளக்கூடியவனாக அந்த அரசன் இருக்கிறான். அவரிடத்தில் இருந்து தன்னுடைய மனைவியை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக, ஒரு இவர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக மனைவி இல்லை தங்கை என்று சொல்லிடுறான். இரண்டாவது குடும்பத்திற்காக, குடும்பத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக. அடுத்து மூணாவது என்ன, சிலைகளை எல்லாம் உடைக்கிறாங்க. உடைச்சிட்டு யாருப்பா உடைச்சது? இவங்க தான் உடைச்சாங்க. ஆனால் இவர்கள் சொல்றாங்க நான் உடைக்கிறேன், இந்த பெரிய சிலை தான் உடைச்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதுவெல்லாம் ஒரு பொய் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த பொய்க்காக நாளை மறுமையில் அல்லாஹ் என்னை எப்படி எந்த நிலைக்கு நான் ஆளாக போகிறானோ என்கிற அந்த அச்சத்தில் நான் இருக்கிறேன் என்று சொல்றாங்க. இப்போ யோசித்து பாருங்க, இவர்கள் சொல்லக்கூடிய பொய்யெல்லாம் நம்ம பேசுகிற பொய்யோட கம்பேர் பண்ண முடியுமா? மலைக்கும் அடுக்கும் உண்டான வித்தியாசம். அதுவும் எந்த விஷயங்களுக்காக, மார்க்கத்திற்காக, குடும்பத்திற்காக ஏற்பட்ட பொய், சொன்ன பொய். ஆனால் நம்ம சொல்லக்கூடிய பொய்கள் எப்படி இருக்கு? ஒரு மார்க்க நிகழ்ச்சிக்காக அழைத்தாலும் கூட அந்த இடத்துல எப்படி இந்த காரணம் அந்த காரணம் சும்மாதான் இருக்கும். என்ன ஒரு சோம்பேறித்தனம். முதல்ல இந்த சோம்பேறித்தனம் இருக்குல்ல, நம்ம மேல ஒரு குற்றச்சாட்டி ஒரு குறை ஒன்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் அதுல பெரும்பாலான குறைகளுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த சோம்பேறித்தனம் தான். இந்த சோம்பேறித்தனம் தான் பிற்காலத்தில் நம்ம ஒரு விஷயத்தை தவறுவதற்கும் அல்லது சில விஷயங்களை மறைப்பதற்காக பொய் சொல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாக்குறது. எந்த அளவுக்குன்னா, வக்துடைய டைம் மகரிபுக்கு இகாமத்து 6:01 வைங்களே, 6:05 வச்சிருக்கிறாங்க. ஆனா வீட்டுல கிளம்பும் போதே மணி 6:01 ஆகுது, இன்னும் 4 நிமிஷம் இருக்கு. 6:02 இன்னும் இருக்குல்ல, 6:04 வந்துருச்சு. இப்ப நம்ம 6:05 கிளம்பணும்னா வீடு பக்கம் தான், இமாம் ருக்குக்கு போறவே நம்ம போயிடலாம், 2ஆவது ரக்காத் முடிக்கிற மாதிரி போயிடலாம். கடைசியில் என்ன வழியில ஏதாவது ஒரு இடையில் வரும், தொழுகை முடிச்சுதான் செய்வோம். தொழுகை மட்டும் இல்லை, எல்லா விஷயங்களும் அதுதான். ஒரு நிகழ்ச்சிக்கு கிளையில ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. அந்த நிகழ்ச்சியில வந்து கலந்து கொள்வதற்கு இந்த கலந்துக்கலாம், இந்த காலை இந்த ஏற்பாடு பண்ணிடலாம், இந்த சட்டையை வந்து அயன் பண்ண வச்சிருக்கிறேன், அது பண்ணதுக்கு அப்புறம் போலாம், இதுக்கு அப்புறம் பண்ணதுக்கு அப்புறம் போலாம். இறுதியில நிகழ்ச்சி 10 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கும், 11:30 போவாங்க. காரணம் என்ன? கேட்டாங்க சொல்லுவாங்க, இல்ல பாய் அந்த வேலை இருந்துச்சு, முக்கியமான வேலை. என்னது? தள்ளி போட்டதுதான் வேலை. இப்ப பெரும்பாலான விஷயங்களுக்கு நாம் செய்யக்கூடிய நம்ம மேல வரக்கூடிய குறை நிறைகளுக்கு பெரும்பாலான காரணங்கள், பொய்யுக்கும் அடிப்படையான ஒரு காரணம் இது சோம்பேறித்தனம். எந்த அளவுக்குன்னு சொன்னா, சஹாபாக்களிடத்திலே இந்த குணம் இருந்திருக்கிறது. எப்படி? சோம்பேறித்தனம் இருந்திருக்கிறது. இருந்திருந்தாலும் எந்த சூழ்நிலை வந்திருந்தாலும், எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுகள் அவர்கள் வைத்திருந்தாலும், நம்ம சொல்றவன் எப்படி எல்லா விஷயங்களையும் எல்லா குறைகளையும் நம்ம மேல வச்சுக்கிட்டு கடைசி எப்படி போடுறது? இல்ல எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஒரு பொய். கடைசி நேரத்தில் இப்படி ஒன்று ஆகிவிட்டது, பொய். தொழுகை ஏன் கரெக்டான வகுத்துக்கு வர மாட்டீங்க, நமக்கு ஒரு 1000 வேலை இருக்கு, அந்த வேலை அப்பா அர்ஜென்ட், இது அர்ஜென்ட், பொய். என்ன காரணம்? இந்த பொய்யினுடைய அல்லாஹ் எந்த அளவுக்கு இதனுடைய பயங்கரத்தை சொல்கிறானோ அதை அறியாமல்
நம்ம பொய் சொல்றோம் அசால்ட்டா. ஆனால் அதனுடைய விளைவுகளை நம்ம யோசிக்கிறோம். எப்படி யோசிக்கிறோம்? இந்த ஒரு சாதாரண உண்மையை பேசிட்டா என்ன இப்படி சோம்பேறியா இருக்கிறாரு, இப்படி நடந்துக்கிறாரு, இவரெல்லாம் ஒரு ஆளா, இன்னும் கரெக்டா 6:05 வக்துன்னு இக்காமத்துன்னு சொன்னா இங்கதானே வீடு இருக்கு, இது கூட கிளம்ப மாட்டாரா? ஆமா, நான் தவறு பண்ணிட்டேன் என்பதை ஒத்துக்கொள்வதற்கு என்ன நினைக்கிறோம்? இவர்கள் எப்படி சொல்லிட்டா, அவர்கள் எப்படி சொல்லிட்டா, உண்மையை பேசுறது கிடையாது, எடுத்து சொல்றது கிடையாது. ஆமா, நான் தவறு பண்ணிட்டேன், திருத்திக்கலாம், அடுத்ததுல நான் வந்துடுறேன் சரியா என்று சொல்றது கிடையாது. அதுக்கு 1000 மழுப்பு. கொடுத்த வாக்கு எப்படி இந்த டயத்துக்குள்ள நான் செஞ்சிடறேன் பாய், இந்த பொறுப்பு கொடுத்துட்டீங்களா, நான் செஞ்சிடறேன். இந்த கிளைக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க, ஒரு நபரிடத்துல ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அந்த பொறுப்பை கொடுத்து என்ன வேலையெல்லாம் முடிச்சிட்டீங்களா, இல்ல அந்த வேலை இருந்துச்சு, இந்த வேலை இருந்துச்சு, அடிப்படையில் காரணமா இருக்கும், அதப்புறம் பார்த்துக்கலாம் என்கிற சோம்பேறித்தனம். விளைவுகள் நம்ம உண்மையை சொன்னால் என்ன சொல்வார்கள் என்று நினைக்கிறோம். ஆனால் சஹாபாக்கள் இந்த உண்மையை பேணுவதில் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை பெரிதாக இருந்தால் மக்கள் எப்படி நினைப்பார்கள் என்று தெரிந்தும் கூட உண்மையை விட்டு கொடுத்ததில்லை, பேசாமல் இருந்தது கிடையாது. காரணம், யார் உண்மையை மறைக்கிறார்களோ அவர்களை குறித்து அல்லாஹ் மிக கடுமையாக எச்சரிக்கிறான். எந்த அளவுக்கு சொன்னா, சூரா பக்ராவுல 2வது அத்தியாயம் 10வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஃபீ குலூபிஹிம் மரதுன் ஃபஸாதஹுமுல்லாஹு மரலா. யார் பொய் உரைக்கிறார்களோ, பொய்யை பேசுகிறார்களோ அவருடைய உள்ளத்தில் நயவஞ்சகத்தனத்தை அல்லாஹ் அதிகமாக்குறான். யோசிச்சு பாருங்க, பொய் சொல்ல சொல்ல மூன்றை மறைத்து பேச பேச சரியான காரணங்களை மறைத்து தவறான விஷயங்களை தன்னுடைய தவறை ஒப்புக்கொள்ளாமல் தவறுக்காக இட்டுக்கட்டி அதற்கு சப்ப கட்டுகிற விதத்தில் பேசி அப்படி பேச பழகி 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 அல்லாஹ் எந்த இடத்துல அந்த விஷயம் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதை சொல்கிறான். யார் பொய்யை பேசிக்கொண்டே இருக்கிறார்களோ அவருடைய உள்ளத்தில் நயவஞ்சக பண்பை அல்லாஹ் உடைச்சு அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இன்னைக்கு எப்படி எல்லாம் போய் வரும், ஆரம்பத்தில் சின்ன விஷயங்களுக்கு வரும், அப்படியே லேசா லேசா போய் போய் நீங்க வரதட்சணை திருமணத்துல அவங்க உங்களை பார்த்த மாதிரி இருக்க, அதுக்கு ஒரு பொய் இல்லைங்க, அது வேற பாருங்க, அது இன்னும் வேற விஷயம் அப்படின்னு மறுப்பாங்க. இப்படியாக நயவஞ்சகத்தனத்தை வளர்க்கக்கூடியதாக இந்த பொய் இருக்கும். நல்லா உழைக்கிறவருடைய காலத்துல நம்மெல்லாம் கேள்விப்பட்ட செய்தி, காதோடு மாறி அவருடைய நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பத்ர் இந்த தபூக் போர்க்களத்துல போகாதனால காரணம் வந்து ஒண்ணும் கிடையாது. அவர் சொல்றாரு, மற்ற காலத்துல என்ற ஒரே ஒரு ஒட்டகம் தான் இருந்துச்சு, ஆனா இந்த தபூக் போர்க்களத்துல அந்த நடைபெறக்கூடிய காலத்துல இடத்துல 2 ஒட்டகம் இருந்தது. அந்த அளவுக்கு அல்லாஹ் எனக்கு செழிப்பை கொடுத்திருந்தான், நான் நினைச்சா போயிட்டு இருக்கலாம். அதே போல எனக்கு மற்ற காலங்கள் இருந்தது காட்டிலும் இந்த தபூக் போர்க்களத்துல நான் ரொம்ப ஆரோக்கியமா தான் இருந்தேன், அப்ப நான் நினைச்சா போயிருக்கலாம் அப்படிங்கிற அவர் சொல்ற அளவுக்கு. அப்ப பத்ர் அந்த தபூக் போர்க்களத்திற்காக எல்லாம் தயார் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில பார்க்கிறாங்க, எல்லாருமே ஏற்பாடு போருக்கு செல்லக்கூடிய ரொம்ப தூரம் பயணம் என்று போகணும், எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதை பார்க்கிற பொழுது சரி எல்லாம் மக்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க, கிளம்பட்டும், அதுக்கப்புறம் நம்ம போகும். அப்புறம் எல்லாரும் கிளம்பி போறாங்க. சரி இவங்க போகட்டும், நம்ம பாதியில பிடிச்சுக்கலாம். ஒரு கட்டத்தில் இந்த சோம்பேறித்தனம் அவருக்கு போக வேண்டும் என்ற எண்ணத்தையே என்ன செஞ்சிருக்கு, சரி பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்னு. இவரை சாதாரண ஆள் கிடையாது, நல்ல நபர் தான், ரசூலுல்லா ரொம்ப அறியப்பட்ட ஒரு நபர் தான். பத்ர் போர்க்களத்தை தவிர எல்லா போர்க்களத்தையும் கலந்துக்கிட்டாங்க, பத்ர் தபூக் 2 தவிர. இப்படி ஒரு நல்ல ஷாபி தான். ஆனா இவர்கள் இந்த தபூக் போர்க்களத்திற்கு அதை விட்டதற்கு உண்டான காரணம் என்னன்னு சொன்னா சோம்பேறித்தனம், வேற ஒண்ணும் இல்லை. அப்படி சோம்பேறித்தனம் இருந்தும் இறுதி வரைக்கும் அவங்க எப்படி இருந்தாங்கன்றத பாருங்க. இப்ப போர்க்களத்துக்கு போறாங்க, போனா
அந்த போர்க்களத்துல ரசூலுல்லாஹ்க்கு வந்து இவர் நினைக்கிறாங்க, எப்படின்னு சொன்னா தபூக் போர்க்களத்துல ரொம்ப பெரிய கூட்டம், பத்ர் போர்க்களம் மாதிரி 300 பேர் கிடையாது, யாராரு வரல யார் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு கிடையாது, ரொம்ப பெரிய கூட்டம். அதனால ரசூலுல்லாஹ் நம்மளை கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. இருந்தாலும் ரசூலுல்லாஹ் கேட்டுறாங்க, எங்க காபி மாலிக் எங்க அப்படின்னு கேட்ட உடனே ஒரு நபர் சொல்றாரு, ஒரு சஹாபி, நம்ம காபி மாலிக் முன்னாடி மாதிரி கிடையாது, அவர் நல்ல செழிப்புலா வந்துருச்சு, அதனால ரொம்ப ஒரு அந்த இதுல மிதப்புல தெரிகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, இல்ல அவர் அப்படிலாம் கிடையாது, நல்லவர் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப போர்க்களம்லாம் முடியப்பட்டு வருது. அப்ப மக்கள் எல்லாம் கிட்டத்தட்ட 80க்கு மேற்பட்டவங்க என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய காரணம் சொல்லி தப்பிச்சுக்கிற மாதிரி. இந்த போர்க்களத்துக்கு போன காலகட்டத்துல ரசூலுல்லாஹ் போயிட்டாங்க, எல்லா ஊர்ல எல்லாம் காலி, இப்ப வெறும் ஊர் தான், எல்லாத்தையும் போய் பாக்குறாங்க, யாரெல்லாம் ஊர்ல இருக்கிறாங்க, யாரெல்லாம் போர்க்களத்துக்கு போகாம இருக்கிறாங்க அப்படின்னு போய் பார்க்கும் பொழுது என்ன ஆகுதுன்னு சொன்னா, இவர் போய் ஊர்ல எல்லாரையும் பாக்குறாரு, ஊர்ல இருக்கிறவங்க ஃபுல்லா நயவஞ்சகர்கள் என்று சந்தேகிக்கப்படக்கூடிய மக்கள், பெண்கள், போர்க்களத்துல போரிட முடியாத சிறுவர்கள், ஏதேனும் உடம்புல குறை இருக்கக்கூடியவர்கள், இவர்கள் தான் என்ன செய்யறாங்க, ஊர்ல இருக்கிறாங்க. அப்பவே இவருக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு, ஆஹா நம்ம ஏதோ ஒண்ணு நம்ம இப்படி மாட்டிக்கிட்டோம், நம்ம முன்னாடியே போயிருந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்பவே ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் ஒரு என்ன நினைக்கிறாருன்னு சொன்னா, 80 பேர் இருக்கிறாங்க, சரி ஏதாவது ஒரு பொய்யை ஏற்பாடு பண்ணும், ஏதாவது ஒரு பொய்யை ஏற்பாடு பண்ணி ரசூலுல்லாஹ்விடத்துல சொல்லி தப்பிச்சுக்கிடலாம் அப்படின்னு யோசிக்கிறார். யோசித்திருந்தும் பிற்கால அப்புறம் திரும்பி யோசிக்கிறார், எப்படியானாலும் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிஞ்சிடும், அல்லாஹ் வங்கிய கொண்டு வந்து நம்ம பொய் சொல்றது அல்லாஹ் ரசூலுல்லாஹ்ட்ட தெரிய வச்சுட்டா என்ன பண்றது, மக்கள் எப்படி ஆயிருமே, ஃபுல்லா நம்ம என்னதான் பொய் சொன்னாலும் அல்லாஹ் கண்டுபிடிச்சிருவானே என்று ஒரு எண்ணம் வருது. இப்ப 80 பேர் என்ன செய்யறாங்க, போறாங்க, 80க்கு மேற்பட்டவங்க இதே காரணத்தை சொல்றாங்க, நிறைய காரணம் சொல்றாங்க, நயவஞ்சர்கள் இல்ல அந்த காரணம் இந்த காரணம். இப்ப ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, சரிப்பா நீ எந்த காரணம் சொன்னாலும் சரி, உன்னுடைய உள்ளத்துல இருக்கிறது அல்லாஹ் அறிவான், நீ எது குற்றம் செஞ்சதா அல்லாஹ் உன்னை மன்னிச்சுவா அப்படின்னு என்ன செய்யறாங்க, பிரார்த்தனை பண்ணி அனுப்புறாங்க. இப்படி கிட்டத்தட்ட எல்லாமே போயிடுறாங்க. இப்படி இவருடைய தருணம் வருது, இவர் சொல்றார், அல்லாஹ் இருக்கிறவங்களே, நீங்க இருக்கிறீங்கன்றதுனால தான் நான் உண்மையை சொல்றேன், உங்களை தவிர ஒரு யார் இருந்தாலும் சரி எனக்கு நல்ல வாத திறமை இருக்கு, என்னால் பொய்யை நிரூபித்து பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போர்க்களத்திற்கு வராமல் இருந்ததுக்கு எந்த காரணமும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப ரசூல் என்ன செய்யறாங்க, அமைதியா இருக்கிறாங்க. அல்லாஹ் இடத்துல உனக்காக என்ன தீர்ப்பு வரும் சொல்லி நான் என்ன செய்யறேன், உன்னுடைய தீர்ப்பை நிறுத்தி வச்சிருக்கிறேன், அல்லாஹ் உன்னுடைய விஷயத்துல முடிவு செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப மக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, இவர்கிட்ட வந்து பேசுறாங்க, இவருடைய குலத்தை சார்ந்த நெருங்கிய நண்பர்கள்லாம் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, ஏன்பா இப்படி விவரையாத ஆளா இருக்கிற, நீ உண்மையை பேசிக்கிட்டு இருக்கிற, மத்தவங்க இப்படி புடைச்சுக்கிட்டாங்க பத்தியா, எப்படி ஏதோ உண்மையை பேசுற இன்னைக்கு சொல்றாங்கல்ல இப்படிதான் பேசுவாங்க, ஏன்பா இவ்வளவு ஒரு மக்கா இருக்கிய, உண்மையை பேசினா புழைக்க தெரியாத ஆளா இருக்கியப்பா, இந்த அரசாங்கத்துல ஏதாவது ஒரு சீட்டு வாங்கணும், இல்ல ஏதாவது ஒரு சான்றிதழ் வாங்கணும், ஏதாவது ஒரு லஞ்சத்தை கூட இல்ல, இதை ஏதாவது ஒன்று புறம்பாக செய்ய ஈஸியா போயிடலாம், குறுக்கு வழி இது, புழைக்க தெரியாத ஆளா இருக்கியப்பா இப்படின்னு பேசுறாங்களா இல்லையா, அதே மாதிரி பேசுறாங்க. எப்படி ஏப்பா மத்தவங்க எப்படி இருந்தாங்க, ஒரு பொய்யை தயாரித்து சொன்னாங்களா இல்லையா, இறுதியில பாருங்க அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்காக துஆ செஞ்சாங்களா இல்லையா, அதே மாதிரி உங்களுக்காகவும் துஆ செஞ்சிருப்பாங்களே. அப்ப அவர் யோசிக்கிறாரு, ஆஹா ஒரு வாய்ப்பை தவற விட்டோமோ, இருந்தா அப்படி ஒரு சிந்தனை வருது. இருந்தாலும் என்ன செய்யல, ரசூலுல்லாஹ் டப்பி சொல்லல, அப்படியே இருக்கிறாங்க. உண்மையை சொல்லிட்டோம், என்ன செய்ய வேணாம், அதுக்கு பின்வாங்க வேண்டாம், உண்மையில நிற்கிறாங்க. இப்படி எந்த அளவுக்குன்னு சொன்னா யோசிச்சு பாருங்களேன், நம்ம ஒரு கிளையில ஒரு நிகழ்ச்சி வச்சிருக்கிறோம், ஒரு முக்கியமான ஆளு, ஒரு பொருளாதார யாரோ ஒரு ஆள், முக்கியமான நிர்வாகி நிகழ்ச்சிக்கு வரல, காரணம் கேட்குறீங்க, ஏன் பாய் வரல, சும்மா இருந்தேன் பாய், ஒண்ணுமே காரணம் ஒண்ணும் கிடையாது, சும்மா இருந்தேன் வீட்டுல
நம்ம ஒத்துக்குவோங்க? நம்ம ஒத்துக்குவோமா? என்ன எப்படி இருக்கும்? வந்து சலாம் சொன்னா ஒரு கோபம் வருமா இல்லையா? எவ்வளவு பாடுபட்டு நாங்க எல்லாம் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், நீ பாட்டு சும்மா இருக்கிறியா அப்படி நம்ம கோபப்படுமா இல்லையா? அதே மாதிரி மக்கள் என்ன செய்யறாங்க? கோபத்துல இருக்காங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு போர்க்களத்துல போருக்கு போயிட்டு இருக்கிறாங்க, போர் நடக்கல, போருக்கு போயிட்டு இருக்கிறாங்க, இருந்தாலும் வராம இருக்கிறாரு, இப்படி என்ன இப்படி ஒரு நாள் இப்படி இருக்கிறாரு அப்படின்னு மக்கள் வெறுப்பு. யாரும் பேசல, நெருங்கிய நண்பர் கூட பேசல. இப்படி யாரும் பேசாமல் அல்லாஹ்வின் திருமறை குர்ஆன் சொல்லி காட்ட அவருடைய உள்ள உலகம் சுருங்கிடுச்சு, நெருக்கம் இப்படியே ஒரு நெருக்கத்துக்கு உள்ளாயிட்டாரு, கடுமையான நெருக்கம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 9ஆம் அத்தியாயத்துல 116, 17, 18 அது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இவருடைய தீர்ப்பு, இவர் அல்லாஹ் பாவம் பண்ணி கொடுத்துட்டான்னு சொல்லி சொல்லப்பட்ட உடனே ஒரு சாபி வந்து சொல்றாங்க. அப்ப சொன்னதுக்கு அப்புறம் தான் இவர் லேசாகிறார். யோசிச்சு பாருங்க, இவரோட 1-2 பேர் இருக்கிறாங்க, அவங்களையும் அல்லாஹ் மன்னித்தான். யோசிச்சு பாருங்க, நம்ம நினைக்கிறோம் உண்மையை வந்து மறைச்சு நம்ம இஷ்டத்துக்கு பாட்டு போய் சொல்லிக்கலாம், இது ஒரு பெரிய குற்றம்லாம் கிடையாது, இதெல்லாம் ஒரு பெரிய குற்றமா அப்படி நம்ம அசால்ட்டா போறோங்க. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர்களும் அல்லாஹ்வும் இந்த குற்றத்தை எந்த அளவுக்கு பெருசா பார்க்கறாங்க தெரியுமா? நம்ம லேசா கடந்து போகிறோம், ஆனால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர்களும் இதை பெருங்குற்றமாக பார்க்கறாங்க. 22வது அத்தியாயத்துல 30வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், மக்களே நீங்கள் சிலை வணக்கம் என்கிற அசிங்கத்திலிருந்து விலகி வாருங்கள். அடுத்து சொல்கிறான், கவுல ஜூர் பொய் சொல்றதிலிருந்து விலகி வந்துருங்க. மக்களே நீங்கள் சிலை வணக்கத்தின்கிற அசிங்கத்திலிருந்து வெளியே வாங்க. அடுத்து சொல்றான், கவுல ஜூர் பொய்யிலிருந்து வெளியே வாங்க. எதுக்கு அடுத்ததாக அல்லாஹ் வைக்கிறாங்க? அல்லாஹ் வைக்கிறாங்க சிலை வணக்கத்துக்கு அடுத்ததாக சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல ஒரு சாபி வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர்களே பெரும் பாவங்கள்ல ஒண்ணு எங்களுக்கு சொல்லுங்க, பெரும் பாவங்கள்ல என்னென்ன என்று கேட்கிற பொழுது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பெரும் பாவங்கள் என்னென்ன பட்டியலிடுறாங்க. அப்ப முதல்ல சொல்றாங்க அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல். அடுத்து சொல்றாங்க பெற்றோருக்கு நோவினை செய்தல். மூணாவதாக சொல்றாங்க பொய் என்பது பெரும்பாவம், சிறுக்கு பெரும்பாவம், பெற்றோரை நோவினை செய்து பெரும்பாவம். அடுத்து சொல்றாங்க பொய் என்பது பெரும்பாவம், திரும்பி சொல்றாங்க பொய் என்பது பெரும்பாவம், பொய் என்பது பெரும்பாவம், பொய் என்பது பெரும்பாவம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நிறுத்தல ரசூலுல்லாஹ். எந்த அளவுக்குன்னு சொன்னா, எதிரில் இருக்கிற சஹாபா இவங்க ரசூலுல்லாஹ் நிறுத்த மாட்டாங்களா, எப்ப ரசூலுல்லாஹ் நிறுத்துவாங்க, இன்னும் இப்படி சொல்லிட்டே இருக்கிறாங்களே என்று நினைக்கிற அளவு சொல்லிட்டே இருக்காங்க. ஒரு விஷயத்தை மறுபடி எப்ப சொல்லுவாங்க? உங்க மகன் என்ன செய்றீங்க, தம்பி தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு கேட்கல, திரும்பி சொல்லுவீங்க. ஒரு சத்தமா சொல்லிக்கிட்டே இருப்போம். ஒரு விஷயம் கேட்டும் அதுல செயல்படுத்தாமல் அதிலிருந்து விலகாமல் இருக்கிற பொழுதுதான் அடிக்கடி சொல்ல வேண்டிய அவசியம். ரசூலுல்லாஹ் எதனால அப்படி சொல்லி இருந்திருக்கலாம்? மக்கள் தெரியுது, இருந்தாலும் அலட்சியமா இருக்கிறாங்களே, இந்த வலியுறுத்தலுக்காக இப்படி திரும்பி சொல்றாங்க. அப்ப சிறுக்கு பெரியப்பா தெரிஞ்சது, பெட்ரோல் நோவனிசை பெருசா தெரியுது, ஆனால் பொய் சொல்றது ரொம்ப லேசா நம்ம எடுத்துக்கிறோமே. அல்லாஹ்வுடைய சொன்னாங்க, எப்படி இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொன்னாலும் பொய் சொல்லக்கூடியவர்கள் நயவஞ்சகத்துடைய தன்மையை கொண்டவர்கள். நயவஞ்சகர்கள் எப்படிப்பட்டவங்க யோசித்து பாருங்க. நயவஞ்சகர்களை அல்லாஹ் நரகத்தினுடைய அடிமட்டத்தில் வைக்கிறான். யோசிச்சு பாருங்க, நரகத்தினுடைய அடிமட்டம். அப்ப இப்படி அல்லாஹ் கண்டிக்கிறானே, இவ்வளவு கடுமையா சொல்லி காட்டுகிறானே, இந்த பொய்யை நம்ம என்னைக்கு எப்போங்க விட போறோம்? எதுக்கு எடுத்தாலும் லேசா சர்வசாதாரணமா வந்துருதே. அல்லாஹ்வுடைய தூதர்கள் ஒரு சமயத்துல என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, காலைல ஃபஜ்ர் முடிச்சிட்டு
ரசூலுல்லாஹ் பேசுவது உண்டு. சஹாபாக்கள் இடத்துல நீங்க என்ன கனவு கண்டீங்க, நீங்க என்ன கனவு கண்டீங்க அப்படின்னு கேட்கறது உண்டு. கேட்ட அவர்கள் ஏதோ தாங்கள் கண்ட கனவை சொல்லுகிற பொழுது ரசூலுல்லாஹ் விளக்கத்தை கொடுப்பாங்க அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு. அப்படியாக அல்லாஹ்வுடைய தூதர்கள் ஒரு நாள்ல கேட்கிறாங்க. அப்படி கேட்கும்போது சஹாபாக்கள் சொல்லிடுறாங்க, நாங்க இந்த கனவு காணல. அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் ஒரு கனவு கண்டேன். எப்படிப்பட்ட கனவு தெரியுமா? என்னுடைய கனவில் என்னை ஒரு என்ன செய்யறாங்க, கையை கொடுத்து அதுக்கு சொல்றாங்க, எனக்கு சில விஷயங்கள் காட்டப்படுகிறது. வகை, அந்த வகையில் என்ன காட்டப்படுகிறது? ஒரு நபர் உட்கார்ந்து இருக்கிறார், இன்னொரு நபர் கடுமையான ஒரு ஆயுதத்தை வைத்திருக்கிறார். புகாரில வரக்கூடிய செய்தி, புகாரில 1386. அதுல எப்படி ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்கிறாரு, இன்னொரு ஆள் கையில கடுமையான ஆயுதம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஆயுதம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நபர் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த நபருடைய தாடைகள் பயங்கரமாக அடிக்கிறார். ஒரு அடி அடிக்கிற அடியில அவர் அடிச்ச அந்த ஆயுதம் அவருடைய பிடரிக்கு உள்ள வந்து இந்த பக்கம் தெரிய ஆரம்பிச்சது. தாடைகள் அடி. திரும்பியும் ஒரு புறம் வலது புறம் அடிச்சு, திரும்பி இடது புறம், ரெண்டு புறம் அடிக்கப்படுது. அந்த அடிக்கப்பட்டதுடைய வெளிப்பாடு என்ன? இங்கிட்ட அடிச்சா பிறடிக்கல, இந்த சைடு அடிச்சாலும் இந்த சைடு பிறடிக்கல தெரியும். அப்ப ஏன்பா இப்படியாக ஒரு நபர் என்ன செய்யறீங்க? இது வான வந்து கேட்கிற, என்ன இது, யாரை இப்படி, ஏன் இப்படி இவ்வளவு சித்திரவதை செய்யறீங்க? இவர் ஒரு பொய்யர், உலகத்தில் பொய் சொல்லி திரிந்தவர், அதனால் இவர் கொடுக்கக்கூடிய தண்டனை இது. இந்த தண்டனை எப்ப ஒரு முறைதானா, இருமுறைதானா? இல்ல, காலமெல்லாம் இவருக்கு அந்த தண்டனை. யோசிச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு ஒரு சின்ன முள்ளுங்க, என்னங்க நம்ம குழந்தைகிட்ட என்னங்க ஆறுதல் சொல்லுவோம்? காய்ச்சல் வந்தீங்களா, நம்ம 2 நாள் சரியா போயிடும். பெரிய அடிபட்டாலும் என்ன சொல்லுவாங்க? பெரிய அடி ஒருத்தருக்கு கையெல்லாம் பெரிய ஒரு சேதமாயிருக்கு, கை உடஞ்சு போயிருச்சு, கொஞ்ச நாள் தான் வலி இருக்கும், சரியா போயிடும், நீங்க குணமாய் வந்துருவீங்க அப்படின்னா ஒரு ஆறுதலுக்காக சொல்லுவோம். ஆனா ஒரு விஷயம் நிரந்தரமாக இருக்கிற பொழுது எப்படி ஆறுதல் சொல்ல முடியும்? நிரந்தரம் அது. பொதுவாக ஒரு சின்ன காய்ச்சல் இருக்குது, ஒரு சளி இருக்கட்டுமே, 10 நாள் இருந்தா சரி பொறுத்து போலாம், 10 நாள் தானே பொறுத்துட்டு போயிடும், அதுக்கப்புறம் நான் சரியாயிருமே. யோசிச்சு பாருங்க, ஒரு சளிய வாழை இருக்கு, எவ்வளவு பெரிய கொடுமையா இருக்கு. அப்படி இருக்கிற பொழுது நரகத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு தண்டனையில் ஒன்றாக பொய்க்கால வச்சிருக்கானுங்க. பொய்யை நம்ம சொல்லுகிற பொழுது இந்த சிந்தனை நமக்கு வர வேண்டாமா? அல்லாஹ் நாளை மறுமையில நரகத்தை வச்சிருக்கிறானே, இப்படிப்பட்ட ஒரு தண்டனை வச்சிருக்கிறானே, நயவசனுடைய ஒரு பண்பாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே, ஆனால் சர்வ சாதாரணமாக பேசுகிறோமே என்கிற ஒரு அச்சம் வர வேண்டாமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு அச்சத்தோடு இருக்கிறாங்க. அவர்கள் சொன்ன 3 பொய்யுங்க. அந்த பொய் எப்படிப்பட்ட பொய்? நம்ம எல்லாம் அதை கணக்கில் எடுக்க மாட்டோம். இதெல்லாம் கணக்குல கிடையாது. பொதுவா கணக்குல ஒரு 1,00,000 சொச்சம்னு வருதுன்னு வைங்க, 1,15,300 சில்லறை அப்படியே வருது இல்லைங்க, அந்த சில்லறை எப்படி விடுறோம்? சொச்சங்க தள்ளி விடுங்க அப்படிங்கிறோமா இல்லையா? அந்த மாதிரி நம்ம நினைப்போம். ஆனால் அந்த சொச்சத்தை பெருசாக நினைக்கிறாங்க. இதற்காக அல்லாஹ் என்ன கேள்வி கேட்க போறானோ, இது என்ன நிலைமை ஆகிடுமோ அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களா? ஆனா நம்ம எப்படி நினைக்கிறோமா? இறையச்சத்துடைய வெளிப்பாடு தாங்க. எப்ப நமக்கு அதிகமாக நம்மளுடைய சின்ன சின்ன குறைகள் பெருசாக தெரியுதோ, ஆனா இதை நம்ம கவனிச்சிருவானோ, இதை பிடிச்சிருவானோ, அதை பிடிச்சிருவானோ என்று எப்போது நினைக்கிறோமோ அப்போதுதான் நம்முடைய இறைச்சல். நமக்கு ஒரு சிந்தனை வருதுன்னு வைங்களேன், இதெல்லாம் அல்லாஹ் ஒரு பெருசா எடுக்க மாட்டாங்க, இதெல்லாம் ஒரு பாவமா, இதெல்லாம் ஒரு விஷயமா, லேட்டா வரதுக்கு ஒரு பொய் சொல்றது ஒரு விஷயமாங்க, கலந்து கொள்ளாததுக்கே ஒரு விஷயம் அல்லாஹ் மன்னிக்க மாட்டானா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே நினைச்சாங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுறான்,
கலீலுர் ரஹ்மான் அல்லாஹ்வுடைய நண்பன் இப்ராஹீமை இறைவனுடைய உற்ற தோழராக ஏற்றுக்கொண்டான். அப்ப இவ்வளவு ஒரு சிறந்த நண்பராக இருந்தால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் உற்ற தோழராக ஏற்றுக்கொண்டான். மேலும் சொல்லி காட்டுகிறான், ஏப்பா இந்த இப்ராஹிமை பார்த்து நீங்க நடந்துக்கோங்கப்பா, இது காலலக்கும் இப்ராஹிமே உம்மத்துக்கு இப்ராஹிம் இடத்துல நல்ல ஒரு எடுத்துக்காட்டு அழகிய முன்மாதிரி இருக்கு. இன்னும் பல இடங்கள் எல்லாம் சொல்லி காட்டுகிறான், இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நீங்க கடைபிடிங்க, இப்படிப்பட்ட ஒரு ரோல் மாடல் எல்லாம் காட்டுறானே. அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி நடந்துக்கிறாங்க? சின்ன விஷயம் இதை பார்க்கலங்க, ஒரு பொய்ய சின்ன விஷயம்னு பார்க்கல. ஆனா நம்ம அசால்ட்டா கடந்து போயிட்டு இருக்கிறோம். இதை உங்களுக்கு நினைவுபடுத்தியவனாக இன்னும் நம்ம இந்த பொய்யை நம்ம லேசாக நினைக்கிறோமே, இதுல இருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு பண்பை கொண்டவளாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் ஆக்கிய புரிவானாக என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய முதல் நிலையை செல்வார்கள். கண்ணியத்துக்குரிய எல்லாம் முன்னாடியார்களே, பெரும்பாலும் நம்ம எந்த விஷயமாக செய்தாலும் சரி ஒரு பலனை எதிர்பார்த்து செய்யக்கூடியவர்களா இருக்கும். ஒரு பலன் இல்லாமல் ஒரு பிரயோஜனம் இல்லாமல் நம்ம எந்த விஷயங்களையும் செய்யறது கிடையாது. அதான் நம்மளுடைய இயல்பு. நம்ம குர்பானி கொடுக்கிறோம்ல, அப்படி குர்பானி கொடுக்கும் பொழுது அந்த குர்பானி பொருள்களை வாங்குவதற்கு எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுவோம். நம்ம ஒரு பங்கு கொடுத்துருக்குறோம், பங்கு கொடுத்தோம்னு சொன்னா உடனடியாக கிளைக்கு போன் அடிப்பாங்க. சாயந்தரம் மதியானம் 1 மணி ஆனா போன் வரும், 2 மணிக்கு அதிகமாக போன், 3 மணிக்கு விடாம அடிக்கும். என்னால நான் காசு கொடுத்து என்ன செஞ்சிருக்கிறேன், குர்பானிக்கு பங்கு காசு கொடுத்துட்டு எனக்கு கறி உடனே வரணும். அதே போன்றுதான் அதே குர்பானியுடைய நன்மையை தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நீங்கள் ஜும்மாவுக்கு சீக்கிரமாக வாங்க. என்ன அதே நன்மை தான், அதே நன்மையை தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நீங்க முதல் சாராரா வாங்க, உங்களுக்கு ஒட்டகத்து குர்பானி கொடுத்த நன்மை கிடைக்கும்ங்கிறான். ஆனா நம்ம எப்படி இருக்கிறோம்னு சொன்னா, நம்ம குர்பானிக்காக காசு கொடுத்து ஒரு பங்கு வாங்கியிருந்தாலும் 3500 ரூபாய் கொடுத்து ஒரு பங்கு வாங்கியிருக்கும் பொழுது அதை வாங்க துடிக்கிற நமக்கு அல்லாஹ் ஒரு ஒட்டகத்தை தரான். பங்கு இல்லை, ஒரு ஒட்டகம். இதுவும் குர்பானி நன்மை, அதுவும் குர்பானி நன்மை. ஒரு குர்பானி கொடுத்த நன்மை அல்லாஹ் கொடுக்கிறேன்னு சொல்லும் பொழுது அறிவு இருக்கிற யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, விட மாட்டாங்க. ஒரு மணிக்கு கிளம்புற நாம ஒரு 12:30 கிளம்ப முடியாதாங்க? அவ்வளோ பெரிய கடினமான வேலையா? எத்தனை விஷயங்களுக்கு நம்ம ஒண்ணும் இல்லை, உங்களுக்கு ஒரு வேலை தரேங்கிறாங்க, இன்டர்வியூல பெரிய கேள்வியே கிடையாதுங்க, சும்மா 4 கேள்வி பேர் இந்த ஒரு இதான் கேட்கிறேங்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு இன்டர்வியூக்கு எப்படியெல்லாம் நம்ம போவோம்? ஒரு நம்மளோட ஒரு மேல இருக்கக்கூடியவர்கள் ஒரு கலெக்டர் கூப்பிடுறாங்க, எப்படியா போவோம்? கலெக்டர் 11 மணிக்கு வர சொன்னா 11:30 போவோம், கரெக்டா போவோமா இல்லையா? ஆனால் இதையெல்லாம் நினைவில் வச்சிருக்கக்கூடிய நம்ம அல்லாஹ் என்ன சொல்லுகிறான், நீங்க உங்களுடைய வியாபாரத்தை விட்டுட்டு வாங்க. ஜும்மா நேரத்தில் வியாபாரம் கிடையாது. ஜும்மா என்ன நினைச்சுட்டு இருக்கிறோம்னு சொன்னா, ஜும்மா தொழுகை மட்டும் நமக்கு போதும். ஜும்மாவுடைய சாராம்சமே ஜும்மா தொழுகை கிடையாதுங்க. ஜும்மாவுக்கு முன்பாக இருக்கக்கூடிய உரைதான் அதனுடைய அடிப்படை. அப்ப ரசூலுல்லாஹ் அதனால தான் ஜும்மாவுக்கு முன்னாடி இதுக்கு வச்சாங்க, தொழுகைக்கு முன்னாடி வச்சாங்க. பெருநாளைக்கு எப்படி அது அப்படியே ஆப்போசிட். இந்த ஜும்மாவுடைய உரை தானே முக்கியம். எந்த அளவுக்குன்னா, இந்த ஜும்மாவுடைய உரையை பயன்படுத்தாமல் இருக்கிறது தான் சமுதாயம் பல சீர்கேடுக்கு போன காரணம். அல்லாஹ்வுடைய இந்த ஜும்மா உரையை எந்த அளவுக்கு வலியுறுத்துறாங்கன்னா, நீங்க பேசாதீங்க. எப்படி பேசாதீங்க? ஒருவர் பேசுகிறார் என்று சொன்னால் அவர் மௌனமாக இருங்கள் என்று கூட சொல்லாதீங்க. அந்த அளவுக்கு வலியுறுத்தப்பட்ட இந்த ஜும்மாவுடைய உரைகளை இன்றைக்கு சமுதாயம் கண்டு காணாமல் போனது எந்த அளவு பெரியான ஒரு பாதிப்பு தெரியுமா?
ஜும்மாவுக்கு வராமல் வந்தும் இந்த உரை, பொதுவாக ஜும்மாவுடைய உரை கண்டுகொள்ளாமல் அலட்சியப்படுத்துவது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம், எவ்வளவு பெரிய நன்மை நம்ம இழக்கிறோங்க. ஒட்டகம் சாதாரணமா யோசிச்சு பாருங்க, ஒரு வருஷத்துல 54 ஜும்மா, 54 குர்பானி கொடுக்கக்கூடிய நன்மைகள்ங்க, அதை இழந்துட்டு இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் ஜும்மாவுக்கு சீக்கிரம் வந்து ஒட்டகத்துடைய நன்மை பெறக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக பள்ளி சார்பாக ஒரு அறிவிப்பு. அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், தர்மம் இருக்குல்ல, பொதுவாக அந்த தர்மம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, அதுக்கு ஒரு உதாரணத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சபா சவாபின் ஃபீ குல்லும் சும்புலத்தின் நன்மை. இந்த தர்மம் என்பது ஒரு கதிரை போல, ஒரு தானியத்தை நீங்க விதைச்சிங்கன்னு சொன்னால் அதுல ஒரு 7 கதிர் வருது. அந்த 7 கதிர் என்பது, அந்த 7 கதிர்ல ஒவ்வொரு கதிரிலையும் 100 தானியங்கள் வருது. மொத்தம் விதைச்சது என்பதோ ஒரே ஒரு தானியம், ஒரே ஒரு விதை, அதிலிருந்து கிடைக்கக்கூடிய தானியங்கள் 700ஆக இருக்கிறது. இதுதான் அல்லாஹ்வுடைய பாதையை செலவிடுவதற்கு உண்டான உதாரணம் என்று சொல்லி காட்டுகிறேன். இந்த தர்மத்தில் அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய பொருளாதாரத்தில் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவிடக்கூடிய விஷயங்களுக்கு நிறைய நன்மை இருக்கிறது. அதை அறிந்து நம்முடைய பள்ளிக்கு ஏராளமான பொருளாதார தேவை இருக்கு. இந்த தங்கிக்கூடிய இமாமுக்கு உடைய கட்டட வேலைகளை கிட்டத்தட்ட 60,000 ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு 20,000 ரூபாய் அந்த செலவுல கொடுக்க வேண்டியது இருக்கிறது. அது நெருக்கடியின் காரணமாக இன்னும் கொடுக்க முடியாமல் இருக்கிற சூழ்நிலை. இன்ஷாஅல்லாஹ்வுடைய தேவையை அறிந்து பள்ளிக்காக அல்லாஹ்வுடைய பாதையில் செலவிடுவதாகத்தான் இதுவும் ஆகும். அவருடைய கட்டுமான பணி, அவருடைய பராமரிப்பு பணி, இதுகளில் உங்களுடைய பங்களிப்பை கொடுங்கள். இன்ஷாஅல்லாஹ் இது பெருகக்கூடியது நன்மையாக இருந்தால், பொதுவான எந்த நன்மையாக இருந்தாலும், தர்மம் எந்த நன்மையாக இருந்தாலும் பாவத்தை அழிக்கக்கூடிய பண்பு அல்லாஹ் என்ன சொல்கிறான், அமல்களுக்கு இருக்குங்கிறான். தர்மம் பெருகக்கூடியது என்று சொல்கிறான், மரணத்துக்கு பின்பு வரக்கூடியது என்று சொல்கிறான். இதெல்லாம் நினைத்து அமலால் புரிந்த பொருளாதாரத்தை இதை கொடுத்து உதவி செய்யுமாறு கேட்டுக்கொண்டு என்னுடைய ஜும்மா அவர்களை சொல்லி பேசலாம். الله أكبر الله أكبر أشهد أن لا